ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்வின் மார்ஷியல் சோல் எபிசோட் 4 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த இன்னொரு ஃபேமிலியோட ஹெட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து ஓடவே வேணாம், நான் உங்களை வந்து கொல்லுவேன்னு சொல்லி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் அக்காவையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தைரியம் தான் என் தம்பியையும் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்கா வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினப்ப வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட நான் ஃபஸ்ட்டு இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த லின் ஃபேமிலியோட அஃபைர் வந்து இன்னும் முடியவே இல்லை, இன்னும் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்து மட்டும் நீ வெறும் சோல் கைடிங் ரிலேமில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே வந்து அவனோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து வெளியே கொண்டு வரான். இந்த மாதிரியான மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன், இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ வாங் ஃபேமிலியை வந்து எப்படி கொன்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தா வந்து உனக்கு வந்து அந்த லின் ஃபேமிலி எப்படி வந்து அடிக்கப்பட்டது, அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான். ஆனால் அதுக்கு நீ வந்து உன்னோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து இல்லை என்னால் முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி மட்டும் 2 பேருமே கிளம்புறாங்க. அதை பற்றி நீ உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா, யார் வந்து உன்னோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து அழிச்சதுன்னு, அது வேணும்னா வந்து என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு அதுக்கான வந்து இமேஜ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு போகிறேன். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அவளும் வந்து ஒரு ஸ்கூலை கொடுக்குற மாதிரி வந்து காமிக்கிறான். நம்ம ஹீரோவும் அதை வந்து பிடிச்சி இழுக்கிறான், விடவே மாட்டான். அது ரொம்பவே டைட்டாக வந்து வச்சுருக்கான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ நல்லா வந்து யோசிச்சுக்கோ. இது பார்த்துட்டு இருக்கப்போறம் தான் நீ உன்னோட சோல் வந்து எப்படி வந்து நீ புதுசா வந்து எடுத்தேன்னு வந்து எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த ஸ்க்ரோல் மூலமா உனக்கு நிறைய ப்ராப்ளமும் வந்து ஆகணும். அத நீ பார்த்து தான் வந்து ஓப்பன் பண்ணணும். இதனால வந்து நீ திரும்ப சாகவும் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்ரெயிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது வெறும் மாஸ்க் மட்டும் போட்ட ஒரு பொண்ணு மாரியே இருக்கு. எப்படி உனக்கு இது ஞாபகம் இருக்கா? யாருன்னு தெரிஞ்சுதா? அதுவும் இல்லாம இந்த இடத்த வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இத வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி ஓகே என்னோட மாஸ்டர் ஸ்பிரிட்ட வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சும்மா கைய கால வந்து மேல கீழ வந்து ஆட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் எப்படி வந்து என்னோட மார்ஷல் ஸ்பிரிட்ட வந்து உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாரி தான் நீ உன்னோட மார்ஷல் ஸ்பிரிட்ட வந்து உருவாக்குனியா? நீ எவ்வளோ தைரியம் இருக்கு உனக்கு இப்படி வந்து என்ன ஏமாத்துற? உனக்கு வந்து இந்த இடத்த வந்து ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு ஞாபகம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னேன். நான் என்னோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து உனக்கு ஞாபகப்படுத்தி காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்றதுக்காக ஒரு பவர் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்மேஷன்க்குள்ள போன மாரி இருக்கு. இத வந்து பிளட் ஃபார்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அங்க ஒரு ஆர்க் மாரி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதுலேருந்து எப்படியோ வந்து அடி வாங்கி டாட்ஜ் பண்ணிட்டான். திரும்ப திரும்ப அங்க இருக்க பீஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவயே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அங்க ஒரு ஜாம்பி மாரி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து உட்கார்ந்துருக்கு. அது வந்து நம்ம ஹீரோட அந்த பிளட் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இது மூலியமா அங்க சுத்தி இருக்கிற அந்த 4 பீஸ்ட் பெரிய பீஸ்ட்லாம் வந்து எனர்ஜி வந்து பூஸ்ட் அப் ஆயிட்டு இருக்கு. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோ உடனே அந்த கன்ன எடுத்துட்டு அந்த டீமன் கிட்ட வந்து எனக்கு பவர் குடு அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லி மட்டும் அவனும் வந்து அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அந்த கன்னுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே அந்த கன்னு ஃபுல்லா ரீசார்ஜ் ஆன உடனே ஒரு பெரிய அட்டாக் வந்து பண்றான். ஆனா அதுக்கு என்னன்னா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு கை மட்டும் தான் வந்து மடங்கியிருக்கு. இதுல எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அந்த 4 பீஸ்ட்டுமே உடனே வந்து ஒரே டைம்ல வந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து ஒண்ணா கேதர் ஆயிட்டு இருக்கு. இது இவன் வந்து அந்த திரும்ப வரவே மாட்டான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லி அங்க வெளிய இருக்க அந்த எல்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எனக்கு இன்னும் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னோனே, அந்த டீமன் வந்து ஒரு டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணுது. இது மூலமா வெளிய இருக்கிற நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய வந்து நீ வந்து கேதர் பண்ணி உன்னோட பவர வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன சொல்றான். சரி ஓகே நான் இப்ப கேதர் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லா கேதர் பண்ணதுக்கப்புறம், இந்த குயிக் கைடிங் ரிலேல வந்து பீக் லெவலுக்கு வந்து அவன் போயிட்டான். இதனால அந்த இடம் அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாவும் மாறிட்டான். அதனால அங்க இருக்க பீஸ்ட்டோட கையில வந்து ஈஸியா வந்து பிச்சு எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்.
என்னோட பவரே வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இங்கே உள்ள இருக்க அந்த டெய்மனும் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் முட்டாள் மாரி அவன பவர் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறுறான். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அந்த டீமன் வந்து யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே வந்து நெறைய விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைஃப்ல நான் செத்தாலும் பரவால்ல. ஆனா என்னோட எனர்ஜி வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகி நான் பவர்ஃபுல்லா மாறாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. வெளிய வந்து அந்த எல்லாரும் வந்து அவன் திரும்பி வரமாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல தான் அந்த ரெட் கலர் டாட் டாட்டா வந்து வருது. அந்த பெரிய ஃபார்மேஷனே வந்து அது வெளிய தெரியுது. அந்த ஃபார்மேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிராக் ஆயிட்டு இருக்கு. இவ்ளோ வந்து பார்க்குறான். என்ன இவ்ளோ நெறைய பேர் செத்த மாரி ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்து வெளிய வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்டரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மாஷா வந்து அவன் கையில அந்த டீமனோட தலைய வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். உடம்புலேருந்து நெறைய விதமான கில்லன் இன்டென்ட் வருது. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ சிஸ்டர் இந்தாங்க உங்க ஃபுட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கான். இவனும் வந்து பார்க்குறான். இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா மாறிட்டான் போல இருக்கு. இது பார்க்கவே எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இனிமே தான் வந்து இந்த ஆட்டம் வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி. இங்க டீமனும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். அந்த பொண்ணுகிட்ட இருந்து நீ பார்த்து இருக்கணும். ஏன்னா அவ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கா. அதுவும் இல்லாம உன்ன எதுலயாவது மாட்டி விட்டுற போறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபோர்ஸ்ஃபுல்லா அவன எதுலயாவது வந்து மாட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டீமன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோவும் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து நீ என்ன விதமான டெக்னிக்க யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஒண்ணும் பிரஷர் இல்ல. அது நார்மல் டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சமாளிக்கிறான். ஏன்னா அவன் யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் வந்து. அப்படியே வந்து நம்ம லின் ஃபேமிலியோட ரெசிடென்ஸ்லாம் வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோட அக்கா வந்து குயிஷிங்கன்னு வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். "நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ வந்து யங் மாஸ்டர் எங்க போனாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யங் மாஸ்டரா? அவன் ஒரு வேலையா வந்து வெளிய போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்து வெளிய வந்துருவான். அவன் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா டேஸ்டியான ஃபுட்ட வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோட அக்காவ வந்து மயக்கமாக்கிடுறா. "இனிமே நீ ப்ரிப்பேர் ஆகு. நான் வந்து உன்ன ஃப்யூனரலுக்கு வந்து உன்ன ப்ரிப்பேர் பண்றேன்" அப்படின்னு சொல்லி நம்ம அக்காவ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.